என்ற வீரமாமுனிவர், இறையடியார் வீரமாமுனிவர் தமிழின் பெருமையை 18வது நூற்றாண்டிலேயே சிறப்பாக சொல்லியிருக்கிறார். இந்த திரு வருகை காலத்தில் நம்முடைய உள்ளம் தமிழினால் எழுச்சி பெற வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய கருத்து நமக்கு மிக துணையாக இருக்கும் என்பதில் ஐயம் இல்லை. அவர் என்னதான் சொல்லுகிறார்? தமிழின் சிறப்பை பற்றி சொல்லுகிறார். நாட்டு படலம் கம்பரை போலவே கம்பராமாயணத்தை முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு தேம்பாவணியை ஏற்றியிருக்கிறார் வீரமாமுனிவர். ஆகவே நாட்டு படலம், நகர படலம் என்றெல்லாம் வரிசையாக வைத்து அமைத்திருப்பதை பார்க்கிறோம். நாட்டு படலம், நாட்டின் சிறப்பை சொல்லும் பொழுது நாட்டு மக்கள்தான் சிறப்பை